சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற வாக்கியத்தை கேட்டதும் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர சயின்டிஸ்ட் சார்லஸ் டார்வின். ஆனால் டார்வின் எவல்யூஷன் தியரி குறித்து ஆராய்ச்சி செய்து வந்த அதே நேரத்தில் இன்னொரு சயின்டிஸ்ட்டும் அதே தியரியை பற்றி ஆராய்ச்சி செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டார்வின் அவருடைய தியரியை பப்ளிக்காக வச்சப்போ யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாரம் ஒரு விஞ்ஞானி தொகுப்பில் இன்னைக்கு சார்லஸ் டார்வினை பற்றி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். அதற்காக உங்களோட சேர்ந்து நானும் ஹிஸ்ட்ரியுமுக்கு பயணிக்கிறதுக்கு இருக்கேன். குறிப்பாக சார்லஸ் டார்வினுடைய லைஃப்பை பற்றி சொல்லும்போது இன்னொரு சயின்டிஸ்ட் யார் அதே எவல்யூஷன் தியரியில் ஒர்க் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நானும் ஆர்வமாக இருக்கேன். ராபர்ட் டார்வினுக்கு 5வது குழந்தையாக 1809ஆம் ஆண்டு ஷார்ட்ஸ்பயர் என்ற கிராமத்தில் இங்கிலாந்தில் பிறந்தார் சார்லஸ் டார்வின். 1825ஆம் ஆண்டு மருத்துவம் படிப்பதற்காக எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் இணைந்தார். ஆனால் மருத்துவம் படிப்பதற்கான எந்த விதமான ஆர்வமும் சார்லஸ் டார்வின் கிட்ட இல்லை. குழந்தையிலிருந்தே இயற்கையை ரசித்து வாழ்ந்த அவருக்கு அறிவியல் மீதே அதிகமான கவனம் இருந்தது. 6 வருடங்களுக்கு பிறகு 1831ஆம் ஆண்டு டார்வின் HMS பீகிள் அப்படிங்கிற கப்பல்ல தன்னுடைய பயணத்தை துவங்கினாரு. கேப்டன் ராபர்ட் ஃபிட்ஸ்ராயோட இணைந்து அவர் செய்த இந்த 5 ஆண்டு பயணம் என்பது சவுத் அமெரிக்காவினுடைய கடற்பரப்பை அளக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பயணத்துல வித்தியாசமான தீவுகளையும் புதிய நிலப்பரப்புகளையும் டார்வினால பார்க்க முடிஞ்சது. இதன் மூலமா அவரு இங்கிலாந்துல பார்த்திராத புதிய மிருகங்களையும் கூட இந்த பயணத்துல அவர் பார்த்தாரு. இந்த பயணத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் தன்னுடைய எவல்யூஷன் தியரியை அவர் எழுத ஆரம்பிச்சதாகவும் அதற்கு இந்த பயணம் ஒரு அடித்தளமிட்டதாக கூட அவர் குறிப்பிட்டிருக்காரு. எவல்யூஷன் தியரியினுடைய கடைசி கட்டத்தை சார்லஸ் டார்வின் எழுதிட்டு இருந்தப்போ ஆல்ஃபிரட் வாலிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கிட்டேருந்து அவருக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதில் டார்வினுடைய தியரி மாதிரியே தானும் ஒரு எவல்யூஷன் தியரியை எழுதி முடிச்சிட்டதாகவும் இது சரியா இருக்கா அப்படின்னு கேட்டு அவர் அந்த லெட்டரை அனுப்பியிருந்தார். அந்த லெட்டரை பார்த்ததுக்கப்புறம் டார்வினுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்பட்டது. தன்னை போலவே எவல்யூஷன் தியரியில தொடர்ந்து வேலை செய்துட்டு வந்த ஆல்ஃபிரட் வாலிஸினுடைய தியரி முதல்ல வெளியிடப்பட்டா அதற்கான பேரும் புகழும் வாலிஸ்க்கு போயிடும்னு பயந்தாரு டார்வின். ஆனா பல சிந்தனைகளுக்கு அப்புறமா தன்னுடைய தியரிய பொதுமக்கள் கிட்ட கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு டார்வின் வந்தாரு. அதே சூழ்நிலையில வாலிஸ்க்கும் அதற்கான ஈக்குவல் கிரெடிட் கிடைக்கணும் அப்படிங்கறதுல அதிக முனைப்போடு இருந்தாரு. இதனுடைய விளைவா 2 பேரினுடைய தியரியையும் ஒரே நேரத்துல பொதுமக்களினுடைய பார்வைக்கு வைக்கணும் அப்படிங்கிறது டார்வினோட முடிவா இருந்தது. இத ஏத்துக்கிட்ட வாலிஸ் தனக்கான கிரெடிட் கிடைச்சிட்டதாகவும் தன்னுடைய மரியாதை காப்பாற்றப்பட்டதாகவும் தெரிவிச்சாரு. உலகையே திரும்பி பார்க்க வைத்த டார்வினுடைய எவல்யூஷன் தியரி பொதுமக்களினுடைய பார்வைக்கு வந்தபோது அந்த பிரசன்டேஷனை டார்வினால அட்டன் பண்ண முடியல. காரணம், ஸ்கார்லட் ஃபீவரால பாதிக்கப்பட்டிருந்த டார்வினுடைய மகன் அன்னைக்கு இறந்து போனாரு. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு குறிப்பிடுற இந்த புத்தகத்தை முற்றிலுமாக கிறிஸ்துவம் எதிர்த்தது. காரணம், கிறிஸ்தவ மதத்தினுடைய கோட்பாடுகளை முற்றிலும் முரண்பட்ட கருத்தாக இந்த புத்தகம் காண்பிக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருந்தது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சார்லஸ் டார்வினுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான் இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் செல்லராக இருக்குது. இதற்கான முக்கியமான காரணம், எந்த ஒரு குறிப்பிட்ட உயிரினம்னு இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத விளக்குற இந்த புத்தகத்தை படிக்க இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாருமே ஆர்வம் காட்டுறாங்க. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிற தியரியை வெளியிட்டிருந்த டார்வினுக்கு வெளியிலிருந்து எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்ததோ அதே அளவுக்கு தன் சொந்த குடும்பத்திலையும் எதிர்ப்பு வந்தது. காரணம், கிறிஸ்தவ மதத்துல அதிக பற்றோடு இருந்த டார்வினுடைய குடும்பம் இந்த தியரி கடவுளுக்கு முரண்பாடாக இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு அறிவியல் விஞ்ஞானியா மட்டும் இல்லாம ஒரு தத்துவ ஞானியாகவும் சார்லஸ் டார்வின் பார்க்கப்படுறாரு. காரணம், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற வார்த்தையை அவர் சொல்லியிருந்தது. சர்வைவல் மட்டும் இல்லாமல் ஃபிட்டஸ்ட் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உயிரினம் தன்னை மாற்றிக்கொள்ளுதோ, அதாவது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளுதோ அந்த உயிரினத்தால் மட்டும்தான் தொடர்ந்து உயிர் வாழ முடியும் என்பதை அவர் நம்பினார். நம்மளுடைய வேலையாக இருக்கட்டும், நம்மளுடைய அலுவலகமாக இருக்கட்டும், நம்மளுடைய பள்ளியாக இருக்கட்டும், நம்ம தொடர்ந்து அதனுடைய மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்மளை மாற்றிக்கிட்டால் மட்டுமே நம்மளால் தொடர்ந்து சர்வை பண்ண முடியும் என்கிற குறிப்பிட்ட கருத்தை சார்லஸ் டார்வின் ஒரே லைனில் சொல்லியிருந்தார். இந்த வாரம் சார்லஸ் டார்வினை பற்றி பார்த்தோம். அடுத்த வாரம் வேறு ஒரு விஞ்ஞானியோடையும் சுவாரஸ்யமான ஸ்டோரியோடையும் நான் உங்களை சந்திக்கிறேன்.